இன்னைக்கு நம்மளோட நேயர்களுக்கு என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம பீட்ரூட் அல்வா பண்ண போறோம். பீட்ரூட் அல்வா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? பீட்ரூட், காய்ச்சின பால், பாதாம், நெய், முந்திரி, சர்க்கரை, ஏலக்காய் தூள். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கடாய் வச்சிடலாம். இதுல வந்து நெய் போட்டு முந்திரியும் பாதாமையும் மட்டும் வறுத்து எடுத்து வச்சு தனியாக வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம காய்ச்சின பால் எடுத்துருக்குறோம். அப்படியே நல்லா காய்ச்சி ஆற வச்சிருக்கிறோம். இப்போ இது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம முந்திரியும் பாதாமையும் வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ நெய் நல்லா சூடாயிருச்சு. இதுல வந்து பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற பாதாம் அப்புறம் முந்திரி, இது வந்து நல்லா பொடியாக தான் கட் பண்ணி வச்சிருக்கிறோம். இது மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். அது சாப்பிடும் போதும் அது ஒவ்வொரு பீசஸாக எல்லாத்துக்கும் வர மாதிரி இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். ஓகே. கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு இதை எடுத்து தனியாக வச்சுட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா அது கடைசி போட்டால் தான் அது நல்லா இருக்கும் டேஸ்ட்டுக்கு. இது நல்லா வறுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்டே வந்து பால் சேர்க்கக்கூடாது. எப்பவுமே பீட்ரூட்டை நல்லா வதக்கிட்டு அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் போனதுக்கு அப்புறமா தான் நம்ம பால் சேர்க்கணும். ஓகே. இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இது ஒரு பிளேட்ல மாத்திடலாமா? ஓகே. ஸோ பொடியாக கட் பண்ணால் அது எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகுன்றதுக்காக பொடியாக கட் பண்ணிருக்கு. ஒரு சில சமயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பாதி பாதி அப்படி இருக்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பொடியா இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு மீடியம் சைஸ்லையும் கட் பண்ணிக்கலாம். கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லை நமக்கு பிஸ்தா, சாரப்பருப்பு, வால்நட், உங்களுக்கு என்னென்ன நட்ஸு பிடிக்குமோ அது கூட சேர்த்துக்கலாம் நம்ம. ஓகே. ஸோ இந்த நட்ஸ் அந்த நட்ஸ்ன்னு கிடையாது, உங்களுக்கு அல்வாவில் ஸ்வீட்டுக்கு போடக்கூடிய எந்த நட்ஸாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாயசத்தில் நம்ம என்னென்ன நட்ஸ் சேர்க்குறோமோ அதே மாதிரி இதில் எல்லாமே இதை நெய் விட்டுட்டு இருக்கலாம்ல. நெய் அது விழலை, அதனால சேர்த்துட்டேன். ஓகே. லாஸ்ட்டாக எப்படி நமக்கு இதுக்கு நெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும், அதனால கொஞ்சம் நெய் சேர்த்துப்போம். ஓகே. இப்போ இதில் நெய் சேர்த்துட்டு சட்டி சூடாக இருக்கனால டக்குன்னு மெல்ட். 2 பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்துருக்குறோம். அதனால துருவி எடுத்து வச்சிருக்கிறோம். நல்லா கழுவிட்டு துருவி எடுத்து வச்சிருக்கோம். தோல் எடுத்துட்டு துருவி எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். ஓகே. இதை வந்து நல்லா வதக்கணும். வதக்குறதுலையும் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகணும். அதான் வதக்க உங்களுக்கு அந்த ஸ்மெல் போயிட்டு கலர், இப்போ பீட்ரூட்டில் என்ன கலர் சேஞ்ச் தெரியும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஸ்டில் இது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த ப்ரௌனுக்கும், அதாவது இப்போ வந்து ஒரு மெரூன் ஷேடுக்கும், அது குக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் ஷேட் அப்படியே கொஞ்சம் வரும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அதனுடைய அந்த பச்சை வாசனை போயிட்டு அல்வா பதத்துக்கு போகிறதுக்கு தயாராகும். அதே மாதிரி இது நல்லா வதக்கணும். கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வதக்கிக்கோங்க. ஏன்னா நெய் வந்து நீங்கள் எவ்வளோ விடுறீங்களோ அது வெளியில் வரும். அதே டயத்தில் வந்து டேஸ்ட்டும் அதிகமாகவும் இருக்கும். நம்ம எவ்வளோ நெய் விட்டாலும் அதை ஏற்றுக்கிட்டோம். கடைசியாக நம்ம மிக்ஸ் பண்ணி முடிக்கும் போது அது கொஞ்சம் நெய் விட ஆரம்பிக்கும். அதுதான் உங்களுக்கு அந்த பதம் வந்துட்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்குறதுக்கு வந்து ஒரு 5 to 10 நிமிஷம் ஆக தான் செய்யும். நம்ம அந்த டைம் கொடுத்தா தான் அது கரெக்டாக வந்துடும். வதங்கிடுச்சு. ஸ்மெல் வந்து உங்களுக்கு குக்காக உங்களுக்கே தெரியும் எப்படி வந்து பச்சை ஸ்மெல் போகிறது. இப்போ ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு ஸ்மெல்லுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் அப்படியே மாற ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து பால் சேர்த்துக்கலாம். நல்லா காய்ச்சின பால் தான், அது நல்லா ஆடையோடு இருக்குது. அதை அப்படியே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு இது கொஞ்சம் கெட்டியாகும் போது அடுத்தால கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நிறைய சேர்த்திங்கன்னா கொஞ்சம் குக் ஆகுறதுக்கும் டைம் எடுக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து தண்ணியான மாதிரி ஆயிடும். அதனால் கொஞ்சம் தேவைப்படும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பால் விட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போட்டதுக்கும் இப்போதுக்குமே கூட உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம போடும்போது எப்படி இருந்தது அண்ட் எப்படி எந்த கலரில் சேஞ்ச் ஆச்சு, அண்ட் இப்போ நம்ம பால் விடும்போது பால் விட்டு குக் ஆகும்போது எப்படி கலர் சேஞ்ச் ஆகுது. அது மைல்ட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ரொம்ப அப்படியே ப்ரௌன்லேருந்து பிளாக் ரெட்டுக்கு மாறிச்சு அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு லைன் ஷேட் டிஃப்ரென்ஸ் வந்து இதில் பார்க்கலாம் நீங்கள். இப்போ இது கொஞ்சம் கட்டியாகும்போது அடுத்தால 2வது தடவை பால் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக ஊற்றும் போது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குல்ல, இந்த டயத்தில் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம்.
இந்த அளவுக்கு தேவைப்பட்டா அப்புறம் கூட ஊற்றிக்கலாம். இல்லை இதுலேயே குக் ஆயிருச்சுன்னா, அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த சாஃப்டாக பார்த்தாலே தெரியும், அந்த இதுலேயே குக் ஆயிருச்சுன்னா நம்ம அப்படியே இதில் வச்சோன்னாலே அப்படியே வந்து அது மசியணும், அதுதான் குக் ஆயிடுச்சு அப்படின்றது. இப்போ பருப்பு எப்படி நம்ம வந்து மசியுதுன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி இந்த காய் வந்து துருவி வச்சது நம்மளுக்கு இப்போ வந்து க்ரன்ச்சியாக இருக்கும், கச்சுக்குன்னு இருக்கும். அப்படி இல்லாமல் அது குக் ஆயிடுச்சு அப்படின்ற பதம்னும் போது உங்களுக்கு நல்லாவே மசியும், அப்படி கரண்டி வைக்கும்போது மசியணும். அதோட சேர்த்து கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கலாம், ஏன்னா அப்போது உங்களுக்கு அடி பிடிக்காமலும் இருக்கும். அல்வானா பொதுவாக கொஞ்சம் நெய் அதிகமாக விட்டால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அல்வாவில். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் குக் ஆகட்டும். ஓகே, ஏலக்காய் பொடியோடு சேர்த்து இப்போ வந்து பாலோடு சேர்ந்து அது நல்லா குக் ஆகணும். ஓகே, கை வலிக்குதா? ஹெல்ப் பண்ணட்டுமா? ஏன்னா ரொம்ப நேரம் அல்வா கிண்ணாங்கன்னா எவ்வளோ கை வலிக்கும் தெரியுங்களா? அல்வா செய்கிறவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இந்த அல்வா கூட ஒரு அளவு பண்ணிடலாம், கோதுமை அல்வாலாம் பண்ணும்போது அப்படி முடியலை அப்படின்ற மாதிரி ஆயிடும். கோதுமை அல்வாலாம் வந்து அரைச்சி பால் எடுத்து பண்ணணும். மஸ்கோத் அல்வா, கோதுமை அல்வா இதெல்லாம் பண்ணும்போது வந்து கையே எவ்வளோதான், அதுக்கு பேசாம நம்ம வந்து கடையில போய் வாங்கி சாப்பிட்டுடலாமே. ஓகே, ஸோ பாலோட சேர்ந்து அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி அப்படியே இருக ஆரம்பிக்குது. அண்ட் இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? சுகர் சேர்த்தலாம். ஓகே, நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. இன்னும் சுகர் சேர்த்துட்டு இது நல்லா கெட்டி ஆகும்போது முந்திரியை சேர்த்து இறக்க வேண்டியதான், முந்திரியும் பாதாமும். ஓகே, இப்போ இதுக்கான அளவு எப்படி பார்க்கறது? நம்ம ஒரு பீட்ரூட்டுக்கு 2 பீட்ரூட்டுக்கு வந்து 1 கப் அளவு உங்களுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பீட்ரூட் வந்து கொஞ்சம் வதங்கும் போது ஸ்வீட்டாகவும் இருக்கும், வதங்கும் போது கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாகவும் ஆகிடும். அதனால 1 கப் அளவு கரெக்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் ரொம்ப இனிப்பு சாப்பிட்றீங்க அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ சக்கரை வந்து உருக ஆரம்பிச்சு அப்படியே இலகுது. அண்ட் அதுலேருந்து தண்ணி வர்றதுனால அப்படியே மறுபடியும் அது அப்படியே அந்த தண்ணியெல்லாம் இருகிற வரைக்கும் டைம் கொடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டிட்டு வருது பாருங்க. ஸோ அப்படியே இருக ஆரம்பிச்சிருக்குது. அதனால இந்த முந்திரி பாதாம் ஆமா, அதுலயே நெய் கொஞ்சம் நெய் அதிகமா இருக்கு. நம்ம லாஸ்டா ஃபைனலுக்கா கொஞ்சம் மேல வச்சுக்குவோம். இப்போ இதுல கொஞ்சம் சேர்த்தலாம். சேர்த்துட்டு அதுல உள்ள நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஓகே, பாருங்க நல்லா அதாவது அடி ஒட்டாம நல்லா மிக்ஸ் ஆகி வருதா இந்த ஸ்டேஜ். அதை விட உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ஒரு ஷைனிங்கா இருக்கக்கூடியதா இருக்கும். அப்ப இருந்த அந்த பீட்ரூட் கலருக்கும் இப்ப இருக்கக்கூடிய அந்த பீட்ரூட் கலருக்கும் வித்தியாசம் பார்க்கும்போது தெரியும். இதே மாதிரி ஃப்ளேவரும் அந்த பச்சை வாசனை, அந்த பீட்ரூட் ஸ்மெல் ஆக்சுவலி போயிடும், வராது. இது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்வீட்னாலே ரொம்ப பிடிக்கும். ஓகே, இது இன்னும் அப்படியே லைட் இலகு இருக்குது. இன்னும் இல்லை, ஆக்சுவலாக இது வந்து நம்ம எடுத்து வச்சா கூட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அது இருக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் டைம் ஆக இருக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அது அப்படியே இருகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இந்த பீட்ரூட் அல்வாவை செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேர்களுக்கு சொல்லிடுங்க. வானலியில் கொஞ்சமாக நெய் விட்டு, நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற முந்திரி பாதாமை சேர்த்து நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே வானலியில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு துருவி வச்சிருக்கிற பீட்ரூட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கிளறும் போது கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கிளறி கட்டி ஆகும்போது சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி கட்டி ஆனதுக்கப்புறமா வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பாதாம் சேர்த்து நல்லா கிண்டி இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான பீட்ரூட் அல்வா தயார்.